காங்கிரஸ் கட்சியில நீங்களும் மாநில தலைவர் பேசுறது எதிர்ப்பு உள்ள ஒரு கட்சிக்கு நீங்களாங்க சார்? எதிர்ப்பே கிடையாது. நான் புதுக்கோட்டையில பேசினது 19ஆம் தேதி, சிவகங்கையில பேசுனது 20ஆம் தேதி. இதுக்கு போய் எதுக்கு மூத்த காங்கிரஸ்காரர் திரு இளங்கோவன் அவர்கள் 26ஆம் தேதி பேட்டி கொடுக்குறாரு எனக்கு தெரியல. அவருக்கு நான் பேசினதை போட்டு காமிச்சாங்களா? ஏன்னா அது டிவியில லைவ் பிராட்காஸ்ட் வந்திருக்காரு, சோசியல் மீடியால தான் இருக்கு. அது அவரே சோசியல் மீடியாவை பாக்குறாருலாம் எனக்கு சந்தேகம் தான். அவர் நிஜமாவே நான் புதுக்கோட்டையிலையும் சிவகங்கையிலையும் பேசுனது, அது ஒரு வாரத்துக்கு முன்பாக பேசுனதை கேட்டாரா, கேட்டுட்டு அவர் பேட்டி கொடுத்தாரு எனக்கு தெரியல. அவர் இந்த மாதிரி வாடிக்கையா அப்பப்போ சொல்லுவாரு, அதெல்லாம் நான் சீரியஸா எடுத்துக்கிறது. அதாவது திமுக ஆதரவு தெரிவிக்கலன்னா டெபாசிட் கூட வாங்கிக்க மாட்டாரு அவரு அப்படிங்கிறது. என்னுடைய பேச்சை நீங்க முதல்ல கேட்கணும். இந்த மாதிரி என் பேச்சை கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும், ரெண்டாவது நான் அந்த பேச்சு கொடுக்கும்பொழுது காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூட இருந்தார், முன்னாள் மாநில தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூட இருந்தார், சட்டமன்ற கட்சியுடைய தலைவர் திரு ராஜேஷ் கூட இருந்தார், காங்கிரஸ் கட்சியோட பொருளாளர் கூட இருந்தாங்க. எல்லாருக்கும் வராத சந்தேகங்கள், எல்லாருக்கும் வராத எதிர்ப்பு எப்படி திரு இளங்கோவன் அவர்களுக்கு மட்டும் பேசி முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வரும். நான் பேசினது முழுக்க முழுக்க எங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில பேசினது அத்தனையுமே எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நான் சொன்ன கருத்துக்கள் தான். இது தொண்டர்களுக்கு வர உள்ளாட்சி தேர்தலில் மிகவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. எப்படி பாதிக்கப்படும்? காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பது எப்படி பாதிக்கும்? ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலமா இருந்தா தானே கூட்டணி பலமா இருக்கும். கூட்டணியில ஒரு கட்சி வீக்கா இருந்தா கூட்டணி பலமா இருக்குமா? ஒரு டீம்ல எல்லா பிளேயரும் நல்லா விளையாண்டு எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருந்தா தானே டீம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல நல்லா இருக்கணும்னா அங்க அங்கம் வைக்கும் அத்தனை கட்சிகளும் பலமாக இருக்க வேண்டும், அங்கம் வைக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். இதுதானே நியாயமான கோரிக்கை. அதனால நான் சொன்ன கருத்தை நான் சொல்றேன். இது வேடிக்கையாக இருக்கு, விசித்திரமாக இருக்கு. திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு வாரம் கழித்து ஏதோ கருத்து சொல்கிறார். முதலிலே நான் பேசியதை அவர் கேட்க வேண்டும். பேசிய பின்னரும் அவர் அதே கருத்துல இருந்தார் என்றால் அது சரி, அதை நான் புரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. திமுக காங்கிரஸுக்கு ரொம்ப அதிகமான சொல்றேன். நீங்க அவருடைய கருத்தை மட்டுமே நீங்க கேட்கிறீங்க. காங்கிரஸ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவருடைய கருத்தை போய் கேளுங்க. அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டாரு. மத்தவங்க காங்கிரஸ்காரங்களோட கருத்தை கேளுங்க. நான் சொன்னேன், இந்த பேச்சை காங்கிரசுடைய மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், பொருளாளர், சட்டமன்ற கட்சியுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்பாக கொடுத்த உரை அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். யாருமே என்னுடைய உரைக்கு எதிர்ப்பு அந்த மேடையிலே தெரிவிக்கவில்லை. அந்த மேடையில கேட்டவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்தார்கள். என் பேச்சை இதுவரைக்கும் கேட்ட அத்தனை காங்கிரஸ்காரர்களும், நானும் சமூக வலைதளத்துல பார்த்துட்டு இருக்கிறேன், அத்தனை பேரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அதனால திரு இளங்கோவன் அவர்கள் சொல்வது மட்டுமே காங்கிரஸ் கட்சியோட கருத்து அல்ல. இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியில திமுகவுக்கு ஆதரவு, திமுக இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறத பத்தி இல்ல, அவர் ரொம்ப சீனியர் பர்சன். அவரை பத்தி நான் ஒன்றும் விமர்சனம் பண்ணவில்லை. அவர் லைஃப்ல நிறைய பார்த்துட்டாரு. அதனால அவர் பார்த்த துயரங்கள், ஏற்றங்கள், தாழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவர் இந்த நிலையில இருக்காரு. அதனால அவரை பற்றி இந்த நேரத்துல இந்த வயதுல இருப்பவரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை.